ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளா வீடியோவே போடல. அதுக்கு ரீசன் என்ன? அந்த விஷயத்த பத்திலாம் வீடியோவோட கடைசியில டிஸ்கஷன்ல பேசுவோம். சரி, ஓகே. இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ஒருவேளை நீங்க இப்ப டிப்ரஷனாவோ இல்லாட்டி சோகமாவோ இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஒரு படத்த கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. உங்கள அப்படியே அந்த மூட்ல இருந்து வெளிய கொண்டு வந்துரும். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்லயே பார்க்காத ஒரு ஜான்ரா, ஒரு காமெடி மிஸ்ட்ரி மூவிய தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி படத்துடைய ஒன்லைனே சொல்லியோ. சரி, ஓகே. படத்துடைய ஒன்லைன். ஹாலோவின்க்குனே பேர் போன ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம படத்துடைய ஹீரோவ பத்தி சொல்லணும்னா, என்னதான் ஆளுக்கு வயசாகி முத்தி போயிருந்தாலும் மனசளவுல ஒரு குழந்தை. ரொம்பவே நல்ல மனுஷன். அது மட்டும் இல்ல, அவருடைய ஊரையும் ஊர் மக்களையும் ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி ஒரு மனுஷன் இருந்தா என்ன ஆகும்? கரெக்ட். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவ பைத்தியமா பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு கொடூரமான கொலைகார சைக்கோ அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிடுறான். அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை திட்டினவங்க அத்தனை பேரும் காணாம போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா அவங்க எல்லாரும் போட்டுன்னு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அவருடைய ஊர் மக்கள்னா ரொம்ப பிடிக்குமே. சோ அந்த சைக்கோ கொலைகாரனையும் கடத்துல அவங்கள காப்பாத்துறதுக்கும் ஹீரோ ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? கடைசியில வந்த ட்விஸ்ட் எல்லாம் என்ன? இந்த படத்துடைய எண்டிங் என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. முடிஞ்சா நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே 2020ல ரிலீஸ் ஆன ஹர்பி ஹாலோவின்ங்கிற இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியே ஆகணும்னு சொல்ல வரல. பண்ணா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அசைலம்ல காட்டுறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்க நர்ஸ் அங்க இருக்க பேஷண்ட் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரூம்குள்ள போயிட்டு, டேய் சைக்கோ எந்திரா, ஏதோ நீ தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுலே கொடூரமான சைக்கோவாமே, நல்லா கேட்டுக்க, நான் தான் புதுசா வந்திருக்க நர்ஸ், என்கிட்ட எல்லாம் உன் வாழை ஆட்டின ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்ட்டு அந்த நர்ஸ் மிரட்டிட்டு இருக்க. அங்க பார்த்தா அந்த சைக்கோ பெட்லயே தான் படுத்துட்டு இருக்கான். இங்க இந்த நர்ஸுக்கு ஒண்ணும் புரியல. ஏய் அண்ணன் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், இன்னமும் இழுத்து பொத்தி தூங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பெட்ஷீட்டை இந்த நர்ஸ் திறந்தா அந்த இடத்துல அந்த சைக்கோவையே காணா. பக்கத்துல பார்த்தா ஜன்னல் ஓபன்ல இருக்கு. ஐயையோ சைக்கோ தப்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள நர்ஸ் கதை அப்படியே கட் பண்ணி சேலம்ங்கிற ஒரு ஊர்ல நம்ம ஹீரோ சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கத காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. பேரு ஹர்பி. நம்ம ஹீரோனை கூப்பிட்டுப்போம். இப்ப ஹீரோ சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொன்னா ஒருத்தன் நம்ம ஹீரோவை மதிக்க மாட்டேங்கிறான். மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாருமே பால் எடுத்து ஹீரோ அடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ யாரு? அத்தனை பேர்ட்ட இருந்து எஸ் ஆகி அவர் பாட்டுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும்போது கடையில இருந்து நம்ம படத்துடைய ஹீரோயினும் வெளியே வராங்க. அங்க ஹீரோயினை ஹீரோ சைட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? நேரா கொண்டு போய் ஒரு கார்ல குத்திடுறாரு. இப்ப இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ அங்க உள்ள ஜாம்பி பொம்மைங்க கூட சேர்ந்து பொம்மை மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்கதான் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கூட வேலை பார்க்குற ஸ்கூல் பையன் கூட ஹீரோவை மதிக்க மாட்டேங்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நரச்ச முடி வந்துட்டு ஹீரோ கிட்ட பொருள் கேட்கிற மாதிரியே ஹீரோவை பயங்கரமா கலாய்க்கிறான். நம்ம ஹீரோ தான் எதையுமே கண்டுக்க மாட்டாரு. சோ அவர் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த ஊரை சேர்ந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஏகப்பட்ட முட்டையையும் டிஷ்யூ பேப்பர்ஸையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோக்கு டவுட் ஆகுது. டேய் பசங்களா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டா அந்த பசங்க ஹீரோவை மதிக்கவே இல்ல. அவனுங்க பாட்டுக்கு போயிடுறானுங்க. இந்த சைடு பார்த்தா இந்த நரச்ச முடியும் ஹீரோ கூட வேலை பார்த்துட்டு இருக்கானே ஒரு ஸ்கூல் பையன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம இந்த ஸ்கூல் பையனை புள்ளினே கூப்பிட்டுப்போம், இவனை நரச்ச முடின்னு கூப்பிட்டுப்போம். ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த கடைக்கு வெளியில காமிச்சா அந்த இடத்துல ஒரு போலீஸ் கார் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு போலீஸ்காரனும் இருக்கான். போலீஸ்காரன் செம ரைமிங்ல. சரி விடுங்க. இப்போ அந்த போலீஸ்க்கு ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ சார், உங்க ஊர்ல இருந்து ஒரு கொடூரமான சைக்கோ கொலைகாரனை புடிச்சிட்டு போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அவன் அசைலம்ல இருந்து தப்பிச்சிட்டானா? அவன் உங்க ஊருக்கு வந்தாலும் வருவான், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு ஹெட் ஆபீஸ்ல இருந்து சொல்ல நம்ம போலீஸுக்கு இதை கேட்ட உடனே பயமாகுது. போலீஸ்க்கு அந்த சைக்கோவை பத்தி நல்லாவே தெரியும் போல இருக்கு. இப்ப இதை யோசிச்சு இந்த போலீஸ் பயந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கார் பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இந்த போலீஸும் பயந்துடுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஐயய்ய இவனா ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்திருப்பானே அப்படின்ட்டு போலீஸ் யோசிச்சா ஹீரோ உடனே வந்துட்டு, சார் ஒரு முக்கியமான விஷயம், நான் வேலை பார்த்துட்டு இருக்க சூப்பர் மார்க்கெட்ல சின்ன பசங்க நிறைய முட்டையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க சார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல இந்த சைடு போலீஸுக்கு இதை கேட்டுட்டு காண்டாகுது. டே ஹர்பி, நான் சொல்றத நல்லா கேளு. நாளைக்கு நைட்டு ஹாலோவின், எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு சம்பந்தமே இல்லாம காமெடி பண்ணிட்டு இருந்த லாடம் கட்டிடுவேன் போடா அப்படின்ட்டு அந்த போலீஸ் சொல்ல இப்ப ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு போனாங்கல்ல பசங்க, அவங்க எல்லாருமே மூஞ்ச மறைச்சிட்டு சைக்கிள்ல நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ சார் என்ன காப்பாத்துங்க சார் அப்படின்ட்டு சொல்ல அங்க பார்த்தா போலீஸ் விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இத பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு வேகமா தப்பிச்சு போயிட்டு இருந்தா அங்க பார்த்தா அந்த பசங்க நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ வேகமா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. போன வேகத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சொருகி ஆளு பறந்து கீழே விழுந்துடுறாரு. இப்ப இத பார்த்துட்டு அந்த
அந்த பசங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஆள் வந்து ஹீரோவை தூக்கி விட்டுறாரு. என்னப்பா தம்பி, சின்ன பசங்க எல்லாம் உன்னை விரட்டிட்டு இருக்காங்க, பாத்து போப்பா அப்படின்ட்டு சொல்ல ஹீரோக்கு அவர் யாருன்னே தெரியல. ஓ நானா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன்ப்பா, என் பேரு வில்லியம். சரி உன் சைக்கிள் தான் உடைஞ்சிருச்சு, நான் வேணா உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு அந்த வயசானவர் கேட்க, இதை கேட்ட உடனே ஹீரோ, அட ஏன் சார் உங்களுக்கு சிரமம், பக்கத்துல பாருங்க, உங்க பக்கத்து வீடு தான் நானு, இதான் என் வீடு, அப்ப நீங்க தான் என் நைபரா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமாப்பா நான் இந்த இடத்துக்கு புதுசா குடி வந்திருக்கேன், சரி ஓகே கண்டிப்பா என் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க சரியா அப்படின்ட்டு அந்த வயசானவர் சொல்லும்போது, கண்டிப்பா சார் ஒரு நாள் வரேன், சரி ஓகே வீட்டுக்குள்ள என் அம்மா தனியா இருக்காங்க, நான் போய் என் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. அந்த டைம்ல அந்த வயசானவர் ஹீரோ நிறுத்தி, ஹர்பி ஒரு முக்கியமான விஷயம், நைட் டைம்ல நான் எதுவும் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என் வீட்டுக்குள்ள வந்துடாத, நான் சும்மா எமோஷனலா அப்பப்ப அழுதுட்டு இருப்பேன் புரியுதா அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோக்கு லைட்டா வினோதமா இருக்கு, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட அம்மா கிட்ட போயிட்டு இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவோட அம்மா, ஏய் மகனே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, நம்ம ஊரோட பாதுகாப்பு மேல உனக்கு எவ்வளவு அக்கறை, ஆனா ஹர்பி நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிக்கிறேன், இப்ப நம்ம ஊர் முழுக்க புல்லிஸா இருக்காங்க, தயவு செஞ்சு மத்தவங்கள பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி கவலைப்படுறா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்ல, ஹீரோ இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்ட மாதிரி மண்டைய ஆட்டிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஹீரோ அவரோட ஸ்கூல் ஆல்பம் எடுத்து போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யார் போட்டோவை பாப்பாரு, நம்ம ஹீரோயினோட போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சாங்க போல இருக்கு. அப்பையில இருந்தே ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது எதையுமே இது வரைக்கும் சொன்னது இல்ல. இப்ப ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொம்மை பட்டு ஹீரோவோட ரூம் கண்ணாடி உடையுது. இத பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, அம்மா ஒண்ணும் இல்லம்மா, இது வழக்கமா நடக்கிறது தானே, நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளாஸ்க வச்சு அந்த கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இந்த பிளாஸ்க் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஹீரோவோட கேஜெட். எல்லா பொருளையுமே இந்த பிளாஸ்க்லயே வச்சிருப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டோரேமானுக்கு பாக்கெட் மாதிரி நம்ம ஹீரோக்கு இந்த பிளாஸ்க். இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு வெளியில காட்டினா அந்த இடத்துல அந்த அசைலம்ல இருந்து தப்பிச்ச சைக்கோ கொலகாரன் நின்னுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஒரு பையனும் 2 பொண்ணும் இருக்காங்க. அவங்கள ஸ்கூலுக்கு ரெடியாக வச்சுட்டு ஹீரோயின் இப்ப நியூஸ பார்த்தா நியூஸ்ல ஃபுல்லா இந்த ஊரை பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ஊரு தான் ஹாலோவின்க்குனே பேர் போன ஒரு ஊரு. அன்னைக்கு ராத்திரி வேற ஹாலோவினா, சோ ஏகப்பட்ட டூரிஸ்ட் இந்த ஊருக்கு தான் வர போறாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த ஊருடைய மேயரை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த மேயரோ, எங்க ஊருக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் வருவாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், எத்தனை பேர் வரணுமோ வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்ற மாதிரி மேயர் சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஒரு விவசாயியோட வீட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப போலீஸ்காரர் வேகமா வந்திருக்காரு. அங்க விவசாயி ஒரே அழுக. என்னன்னு பார்த்தா அவர் வளர்த்துட்டு இருந்த பன்னிய யாரோ ஒருத்தங்க கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு போலீஸ்க்கும் ஷாக்கு. ஏன்னா அந்த பன்னி மேல நிறைய பல்லு வச்சிருக்கு, எப்படி நம்ம ஊர்ல காட்டு விலங்கு வர முடியும் அப்படின்ட்டு அங்க போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த விவசாயியோட வைஃப் வந்துட்டு, சார் அது ஒண்ணும் காட்டு விலங்கு பண்ணது இல்ல, ஓனாய் மனுஷன் பண்ணது, அங்க பாருங்க பல்லச்செல்லாம் ஓனாய் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லும் போது இதை கேட்டுட்டு போலீஸ்க்கு காண்டாகுது. ஏமா நேத்து என்ன எதுவும் படம் பாத்தியா, ஏமா உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல நடக்கிற ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷன்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச அந்த இடத்துல அவங்களோட பழைய கதையையும் கூடவே ஹீரோவுடைய குடும்ப வரலாறையும் பத்தி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட கொள்ளு 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 பாட்டி வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட அப்பாவிகளை சூனியக்காரின்னு சொல்லி கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் தப்புன்னு ஹீரோவோட கொள்ளு பாட்டி அட்வைஸ் பண்ண இந்த ஊர் மக்கள் ஹீரோவோட கொள்ளு பாட்டியையும் சூனியக்காரின்னு சொல்லி அந்த இடத்துல கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வரலாறுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த வரலாறையும் ஹீரோயின் ஆசையா கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் ஹீரோ கூட பேசுறதுலயே நமக்கு தெரியுது ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்கும்னு. ஆனா நமக்கு இருக்க அளவு அறிவு கூட ஹீரோக்கு இல்லையே. இப்ப ஹீரோ அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது அவருடைய பக்கத்து வீட்டுக்கு வில்லியம்னு ஒருத்தர் வந்திருக்கதை ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு. இது வில்லியமா? ஏய் ஹர்பி, இந்த பேரை நீ கேள்விப்பட்டதே இல்லையா? நம்ம ஊரு சுடுகாட்டுல இருக்க ஒரு மர்மமான கல்லறை கதை தெரியாதா உனக்கு? போய் பாரு, உனக்கே தெரிய வரும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோ இப்ப நேரா அங்க சுடுகாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப நேரா அந்த இடத்துக்கு போனா அங்க பார்த்தா ஒருத்தருக்கு ஏற்கனவே ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி வச்சு கலாய்ச்சால ஒரு நரச்ச முடி, அவனுடைய மாமாக்கு தான் அந்த இடத்துல ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க கல்லறை பக்கத்துல ஹீரோ போய் தோண்டிக்கிட்டு இருக்காரு. இது அங்க உள்ள ஃபாதர் யாரும் கூடவே அசிஸ்டண்டா யார் இருக்கான்னு தெரியுதா? அந்த புள்ளி பையன். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, டேய் இந்த கிறுக்க இங்க என்னடா பண்றான் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அந்த சைடு நம்ம ஹீரோ எதை பத்தியும் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு தோண்டிக்கிட்டு இருக்காரு. தோண்டி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரனோட பேர் இருக்கு, வால்டர். ஆக்சுவலா நான்
வில்லியம்னு சொல்லிட்டேன், சாரி வால்டர். அவரோட பேர் போட்டு பிறந்த வருஷம் மட்டும் தான் இருக்கு, செத்து போன வருஷமே இல்ல. இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல அந்த ஃபியூனரலும் முடியுது. அவங்க எல்லாரும் அங்க இருந்து கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நரச்ச முடி ஹீரோ கிட்ட வந்துட்டு, டேய் சாரிடா, உன்னை தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவனுடைய மாமாவோட கல்லறைக்குள்ள ஹீரோவை தள்ளி விட்டுறான். இத பார்த்து அந்த நரச்ச முடியோட அத டென்ஷன் ஆகி அவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஃபாதர் யாரும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு, மேடம் கவலைப்படாதீங்க, உங்க மருமகன் நல்லதுதான் பண்ணிருக்கான், அந்த லூசு பைய ஹோபியை நாங்களே விட்டுருந்தா புதைச்சிருப்போம், அப்படியே விட்டுருங்க அவனை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. இப்ப அவரோட வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவரோட வீட்டு ஜன்னலையும் டோர்ஸையும் கட்டையால க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் சந்தேகமாகுது. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூலுடைய கெஃபேவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட பையனும் பொண்ணு உள்ள போகும்போது பையன் யாருன்னு தெரியுதா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வில்லின்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, நம்ம வில்லினே கூட்டு போ. இப்ப வில்லியும் அவரோட தங்கச்சியும் ஒன்னா உள்ள போகும்போது அங்க ஸ்கூல்ல இருக்க பசங்களே தான் கெஃபேலயும் ஒர்க் பண்ணுவாங்க. அங்க ஒர்க் பண்ற பொண்ணை நம்ம வில்லிக்கு பிடிச்சு போயிடுது. இத பார்த்துட்டு அந்த வில்லி போயிட்டு அந்த பொண்ணு கூட கடலை போடலாம் ட்ரை பண்ணும்போது, தம்பி நீ நியூ ஜாயினர் தானே, நான் உன்னோட ஒரு வருஷம் சீனியர் பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்ம வில்லிக்கு அசிங்கமா போயிடுது. இருந்தாலும் அந்த சர்வர் பொண்ணு வில்லி கிட்ட நல்லா தான் பேசுறா, ஏன்னா அந்த பொண்ணுக்கும் வில்லிய பிடிச்சிருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது, ஆமா இன்னைக்கு ராத்திரி ஸ்கூல்ல நடக்கிற பார்ட்டிக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, இதை கேட்ட உடனே வில்லி, பார்ட்டிக்கு தானே கண்டிப்பா வருவோம். ஆமா எந்த பார்ட்டி அப்படின்ட்டு கேட்கும்போது, அட உனக்கு தெரியாதாப்பா, நாங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவோம், வேணா அங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இந்த வில்லிக்கும் சந்தோஷமாயிடுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது அங்க பார்த்தா அந்த புள்ளி பையன் வந்து வேணுனே காஃபியை தட்டி விட்டு போறான். இங்க வில்லிக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்ல, சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அவனோட தங்கச்சியும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் காட்டினா எல்லாரும் ஹாலோவின்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க ஊருக்குள்ள காட்டினா அந்த தப்பிச்சு வந்த சைக்கோ கொலகாரனும் கீழே இருக்க ஒரு பன்னியோட மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறான். என்ன ஆக போகுதோ. இப்ப அவனும் வேகமா ஊருக்குள்ள போகும்போது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ மானிட்டர்ங்கிற டேக மாட்டிக்கிட்டு, அம்மா நான் போய் நம்ம ஊர் மக்களை பாத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா, டே மகனே தயவு செஞ்சு போகாதரா, எனக்கு என்னமோ தப்பா போயிடுதுரா, இன்னைக்கு ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்க போதுரா மகனே அப்படின்ட்டு சொல்ல இந்த சைடு ஹீரோ உடனே, ஏமா நான் ஒவ்வொரு வருஷம் வெளியே போகும்போது நீ இததாமா சொல்ற, பேசாம உள்ள போயிருங்க, நான் இந்த ஊரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அவரோட கடமையை செய்யறதுக்காக கிளம்புறாரு. இப்ப ஹீரோக்கு போன உடனே ஒரு வேலை, நடு ரோட்ல ஒரு பூனையை ஒரு கார் இடிக்க போகுது. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த பூனையை காப்பாத்தினா அந்த பூனையோட ஓனரமா வந்து ஹீரோ பயங்கரமா திட்டுறாங்க. டே குர்ரா, என்னடா பூனையை தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் காரை எடுத்துட்டு வந்துட்டு, இங்க ஒழுங்கு மரியாதையா உள்ள ஓடி போயிரு, அவனை ஏதாவது சொன்ன அப்படின்ட்டு சொல்ல அங்க பொண்ணும் பயந்து ஓடிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஹீரோ உடனே லவ்வ சொல்ற மாதிரி வராது. ஹீரோயினுக்கும் புரியுது. ஹீரோயின் ஆசையா என்னன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல நைட்டு சாப்பியா அப்படின்ட்டு கேட்க ஹீரோயினுக்கு காண்டாகுது. அட போடா, சரி ஓகே உனக்கு ஏதாவது வேணும்னா இங்க கெஃபேக்கு வா, நான் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினையே ஏக்கமா பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன பொண்ணு சாக்லேட் எடுக்கிறதுக்காக போறத காட்டுறாங்க. அந்த இடத்துல வீட்டு வாசல்ல ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுக்கணும்னு போட்டிருக்கு, ஆனா அந்த பொண்ணு ரெண்டு எடுக்கலான்னு பாக்குறா. இத பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா போயிட்டு, இந்தமா பொண்ணு அங்கதான் ஒண்ணு தானே எடுக்கணும்னு போட்டிருக்காங்க, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வைமா அப்படின்ட்டு சொல்ல இந்த சைடு அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது. சரியா அந்த இடத்துக்கு ஒரு விக் மண்டை வராரு. அவர் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணல, விக் தான் மாட்டிருக்காரு. சோ அடையாளத்துக்காக சொல்றேன், ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு விக் வந்துட்டு, டேய் என்னடா ஓவரா பண்ற, பேசாம நீ உன் வேலையை பாடுறா அப்படின்ட்டு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த விக் இருக்கால, இவனும் ஹீரோவும் கூட ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல விக் ஹீரோ கிட்ட, தம்பி இவ்வளவு ரூல்ஸ் பேசுறியே, உன் பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தன் புதுசா குடி வந்திருக்கானே, அவன் வீட்டுக்குள்ள யாரோ கத்துற மாதிரியே சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு, முதல்ல போய் அது என்னன்னு பாடுறா அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோ வேகமா அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா உண்மையிலே சவுண்ட் கேக்குது. ஹீரோக்கு வேற வழி தெரியல. வில்லியம் உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் எல்லாம் உடைச்சிட்டு ஹீரோ உள்ள போறாரு. அங்க பார்த்தா செவத்தெல்லாம் யாரோ பராண்டி வச்சிருக்காங்க, ஏதோ ஓனாய் பண்ண மாதிரியே இருக்கு. ஹீரோ இதெல்லாத்தையுமே டவுட்டா பார்த்துட்டு உள்ள போகும்போது அங்க பார்த்தா வில்லியம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. வில்லியம், ஐயோ வால்டரோ அவர் பேரு, சாரி வால்டர், என்னாச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அங்க வால்டர் உடனே, ஹர்பி என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் உன்னைய சாப்பிடுவேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அவு அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் மாதிரியே கத்திட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறாரு. ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவர் ஓனாய் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அங்க பார்த்தா நம்ம போலீஸ்காரரு காலையில பார்த்தோம் இல்லையா விவசாயி, அவர் கூடயும் அவரோட வைஃப் கூடயும் பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இந்த சைடு போலீஸுக்கு காண்டாகுது. எப்பா விவசாயி நீ கொஞ்சம் வீட்டுக்கு போப்பா, நான் என்னன்னு பார்த்து சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உட்கார சொல்றாரு. ஹீரோவை உட்காந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லலான்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ஹோபி, ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடக்க போகுது, அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், ஏன்னா நம்ம ஊரை பத்தி அதிகமா அக்கறை வச்சிருக்கா ஒரே ஆள் நீ தான், நீ இப்பையில இருந்து ஒரு ஏஜென்ட்டா மாற போற, நீ இப்ப எங்க
என்கிட்ட சொல்ல வந்த கேஸ நீயே இன்வெஸ்டிகேட் பண்ணு, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணிட்டு உடனே என்கிட்ட வந்து எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க இருக்கு பாத்தியா ஊருக்கு வெளியில ஒரு குப்பை தொட்டி, அந்த இடத்துல போய் நீ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லு. அங்க நாங்க ஒரு மைக் வச்சிருக்கோம், அதை வச்சு நாங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது அன்அபிஷியலான ஒரு விஷயம். சோ நீ போலீஸ்ல இருக்கிறதும் தெரியாது, கூடவே உனக்கு பேட்ச் யூனிஃபார்ம்னு எதுவும் கிடையாது, முக்கியமா உனக்கு சம்பளமும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு அங்க போலீஸ் கேட்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி ஓகே சார், நம்ம ஊருக்காக நான் இதை கூடயா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சல்யூட் அடிக்கும் போது அந்த இடத்துல இதை கேட்கும் போது நமக்கே தெரியுது ஹீரோவை அவாய்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்காருன்னு. ஆனா அது ஹீரோக்கு தெரியலையே. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டுல காட்டினா அந்த இடத்துல ஹீரோயினோட 2 பொண்ணுங்களும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல கடைசி பொண்ணு, அக்கா நம்ம அண்ணன் வில்லிய காணும்க்கா, எங்க போனானே தெரியல அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த இடத்துல இந்த பொண்ணு கேட்ட உடனே கண்டுபிடிச்சிடுறா. வில்லிய காணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு மத்தியானம் ஒரு கெஃபேக்கு போயிருந்தோம், அங்க உள்ள ஒரு பொண்ணு ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தா, சோ நம்ம அண்ணன் அங்கதான் போயிருப்பான், நம்மளும் அங்கேயே போவோம் வா அப்படின்ட்டு சொல்ல கட் பண்ணி அந்த பார்ட்டில காட்டினா வில்லி அங்கதான் நின்னுட்டு இருக்கான். இப்ப வில்லி அந்த இடத்துல அந்த சர்வர் பொண்ணை தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சர்வர் பொண்ணு வந்துடுறா. அவ வந்து வில்லி கிட்ட பேச, வில்லி அவ கிட்ட பேச ஒரே குஷியா போயிட்டு இருக்கு. அதே பார்ட்டில தான் புள்ளியும் இருக்கான், கூடவே ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. தம்பி டீசென்ட்டா இருங்கப்பான்னு அங்க உள்ள பசங்க எல்லாருக்குமே லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க உள்ள எல்லா பசங்களும் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை திட்டி வெளியே போக சொல்றாங்க. ஆனா ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அங்க பசங்கள்ல இருக்க 2 நல்ல பேரு, ஒண்ணு நம்ம வில்லி, இன்னொன்னு அந்த சர்வர் பொண்ணு. அவங்க 2 பேரும் மட்டும் தான் ஹீரோவை பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல புள்ளி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, டே மச்சான் பக்கத்துல உள்ள கான் தோட்டத்துல நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், இந்த ஹர்வி பையன் இருக்கான்ல அவங்கிட்ட போயிட்டு நான் உள்ள போய் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லு, என்னை காப்பாத்துறதுக்காக அவனும் வருவான், அவனை பயமுறுத்தி நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்ப கட் பண்ணா ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே போலாம் தான் பாக்குறாரு. சரி அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு, சார் சார் என் ஃப்ரெண்டு புள்ளி உள்ள போனா சார், ஆனா ஆளு தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன், போய் கொஞ்சம் அவனை காப்பாத்துங்க சார் அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோ தான் ஹீரோவாச்சே, பசங்களா நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் போய் அந்த பையனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போயிடுறாரு. இத பார்த்து அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வில்லியும் சேல்ஸ் பண்ணும் மட்டும் தான் ஹீரோக்கு பாவம் பார்த்து, சரி வாடா நம்மளாவது போய் அந்த ஹர்பி பாய் கிட்ட சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா அந்த தோட்டத்துக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஹர்பி அந்த புள்ளிய தேடிட்டு இருக்க, இந்த சைடு அந்த வில்லியும் சேல்ஸ் பண்ணும் ஹர்பிய தேடிட்டு இருக்க, இப்படியே போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா அந்த புள்ளி பைய ஹீரோவை பயமுறுத்துறதுக்கு பதிலா மாத்தி வில்லிய பயமுறுத்துறான். இத பார்த்துட்டு வில்லிக்கு டென்ஷன் ஆகுது. டேய் அந்த மனுஷன் பாவம்டா, நம்ம ஊருக்காக அவ்வளவு கவலைப்படுறாரு, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு வில்லி சத்தம் போடும்போது அந்த இடத்துல புள்ளி இத பத்தி எல்லாம் கவலையே படல. இப்ப ஹீரோவை தேடி அவன் திரும்பியும் உள்ள போயிட்டான். இந்த சைடு வில்லியும் சேல்ஸ் பண்ணும் ஒன்னா சேர்ந்து ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ஹீரோக்கு வருத்தமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல பசங்களா, அந்த பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. டே வில்லி உங்க அம்மா வேற வீட்ல இல்ல, ஒரு 2 தங்கச்சிங்களும் தனியா இருப்பாங்க, உடனே வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல இப்ப இந்த 2 பசங்களும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு புள்ளிய காமிச்சா அவன மாஸ்க் போட்டிருக்க யாரோ உண்மையிலே புடிச்சிடுறாங்க. நம்ம சைக்கோ தான் போல இருக்கு. அவன் புடிச்சிட்டு போயிட இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா அந்த புள்ளி பையன் வாய் கையெல்லாம் கட்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இத பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி, டேய் என்னடா என்ன பயமுறுத்தணுமா, பயந்துட்டேன்டா எந்திரிச்சு வா கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல அவன் கத்துறான், டேய் என்ன உண்மையிலே கட்டி வச்சிருக்காங்கடா காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு முடங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. திடீர்னு பார்த்தா அவனை யாரோ இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கே புரிய வருது, ஆஹா உண்மையிலே அவனை கடத்திட்டாங்க டோய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போக அங்க புள்ளி ஆள காணும். இத பார்த்த உடனே ஹீரோ வேகமா அந்த போலீஸ்காரன் சொன்ன குப்பை தொட்டி பக்கத்துல போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல தான் அந்த போலீஸும் நின்னுட்டு இருக்கான். டேய் என்னடா வேணும் அப்படின்ட்டு அந்த போலீஸ் கேட்கும்போது, சார் சார் அந்த புள்ளி பையனை கடத்திட்டாங்க சார், எப்படியாவது அவனை காப்பாத்தணும் சார் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது, டேய் நான் என்ன சொல்லியிருக்கேன், சரி ஓகே இந்த கேஸ நீயே எடுத்துக்க, முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட 2 பொண்ணுங்களை காமிச்சா அவங்க வில்லிய தேடி நடு ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க எதிரில பார்த்தா அந்த சைக்கோ கொலைகாரன் நின்னுட்டு இருக்கான். டக்குனு அங்க இருந்து கட் பண்ணிடுறாங்க. அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஒரு கார் தியேட்டரை காட்டுறாங்க. அதாவது இந்த கார் எல்லாம் பார்க் பண்ணி எதிரில மூவி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கார் பார்க்கிங்ல இருந்துட்டே நம்ம படம் பார்க்கலாம். சிவாஜி படத்துல கூட காட்டுவாங்களே, இது நம்ம ஊர்ல இருக்கா என்ன, சரி விடுங்க. இப்ப அந்த இடத்துல அந்த விக்கு அவனுடைய பொண்டாட்டியும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அவனுடைய வைஃபுக்கு விக்கு கூட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. பேபி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு நல்லா லவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அங்க விக்கு கேட்கும் போது, நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன் அவ்வளவு ஏன் இப்ப கூட நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க எதிரில பாரு ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஹர்பி எப்படி இருந்தானோ இப்பயும் அப்படிதான் இருக்கான், லூசு மாதிரியே சுத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டவுடனே அந்த விக்கு சரி ஓகே ஹர்பியை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணுவோமா அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த ஒய்ஃபுக்கு குஷி ஆயிடுது. இப்ப கட் பண்ணா அந்த சைடு இந்த ஒய்ஃப் ஹீரோ கிட்ட போயிட்டு, டேய் ஹர்பி நம்ம ஊரோட பாதுகாவலா, அங்க இருக்கு பாரு ஒரு காரு, என் புருஷன் அது பக்கத்துல போனாருடா, ஆளை காணோம்டா, என்ன ஆச்சுன்னே தெரியல, அது மட்டும் இல்ல ரொம்ப வினோதமான சவுண்ட்லாம் அந்த கார் பக்கத்துல வருது, போய் அது என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு சொல்ல அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த கார் பக்கத்துல போறாரு. அங்க பார்த்தா திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகுது. இப்ப அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தன் எந்திரிச்சா உடம்புல தலையே இல்ல, அது நம்ம விக்கோட காஸ்டியூம் தான், ஆனா அது நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல. இப்ப ஹீரோ இத பார்த்துட்டு பயந்துட்டு கத்திட்டே ஓடும்போது அங்க பார்த்தா விக்கா காரை வச்சு விரட்டிக்கிட்டே இருக்கான். கூடவே அந்த கார்ல இருக்க சின்ன பசங்க கையில இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோ அடிக்கிற
குதிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பயந்து குதிச்சு அங்க உள்ள செவுத்தெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ள பயந்து ஓடிடுறாரு. இத பார்த்து இவனுங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காமிச்சா இப்ப அந்த இடத்துல ஹீரோக்கு திடீர்னு இன்னொரு சவுண்ட் கேக்குது. பின்னாடி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் வால்டரு, யோ இங்க என்னையா பண்ற அப்படின்ட்டு ஹீரோ கேக்கும்போது, தம்பி நான் ஓனாய் மனுஷன்பா, இன்னைக்கு பௌர்ணமிப்பா அவு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து குதிச்சு ஓடிடுறான். நான் கத்துனா கேவலமா இருக்கு. இப்ப கட் பண்ணி டவுனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டவுனுடைய மேயர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ் மேயர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதான் அந்த விவசாயியோட பண்ணியை யாரோ கொடூரமா கொண்டிருக்காங்கல்ல, அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும் போது, அட தம்பி அதெல்லாம் விடுப்பா, இன்னைக்கு என்ஜாய் பண்ண வேண்டிய நாள், நம்ம ஊருக்கு இன்னைக்கு தான் அதிகமான விசிட்டர்ஸே வர போறாங்க, என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப கட் பண்ணி ஹீரோயினோட கெஃபேல காமிச்சா அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ மூஞ்சி ஃபுல்லா சோகம், ஏன்னா நடந்த விஷயம் அப்படியாச்சே. இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே, டேய் ஹர்பி, எனக்கு ஏன் உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ சுயநலமா இல்லாம என்னைக்குமே மத்தவங்களுக்காக கவலைப்படுவ, நீ ஒரு ஹீரோடா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி கார்ல போயிட்டு இருக்க நம்ம விக்கையும் அவனுடைய ஒய்ஃபையும் காட்டுறாங்க. அங்க அவங்க ஹீரோவை பயமுறுத்தினதை நினைச்சு சிரிச்சு பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது போற வழியில நடு இடத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு விக்குக்கு ஒண்ணுமே புரியல. யார் அவன் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கான், அதுவும் யாரும் இல்லாத இடத்துல. சரி நான் போய் பாக்குறேன், நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கு வெளியே வந்தா இந்த சைடு அவனோட ஒய்ஃப் போனை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு விக்கு கத்துற சவுண்ட், இந்த வைஃப் எதிரில பார்த்தா விக்கு ஆளையே காணா. இப்ப இவங்க வெளியே வந்து பார்த்தா அவங்களையும் மாஸ்க் போட்டிருக்க யாரோ ஒருத்தன் கடத்திடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரன் வால்டரை காமிச்சா அவன் வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு, ஐயோ நான் ஓனாயா மாற போறேன், என்ன நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை அவனே ஹேண்ட் கஃப் போட்டு ஃப்ரிட்ஜோட மாட்டிக்கிறான். இப்ப அவன் அமைதியா அந்த இடத்துல உட்காரும் போது திடீர்னு அவன் வீட்டுக்குள்ள யாரோ வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சைக்கோ கொலகாரன். அவன் வந்து மாஸ்க கழட்டிட்டு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்கே கழட்டுறான், நான் உன் கூட பேசணும்டா அப்படின்ட்டு அவன் வால்டர் கிட்ட சொல்ல, இப்ப அங்கேயும் அப்படியே கட் பண்ணிடுறானுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட பையன் வில்லியும் சேல்ஸ் பொண்ணும் ஒன்னா சேர்ந்து அந்த தங்கச்சிங்க ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர் தான் எப்பயோ வெளியே போயிட்டாங்களே. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க. இங்க வில்லிக்கும் அந்த சேல்ஸ் பொண்ணுக்கும் பயமாகுது. இருந்தாலும் சரி பரவாயில்லடா, யாருன்னு பாத்துருவோம்டா அப்படின்னு சொல்லி வாசல்ல நின்னுட்டு இருக்கும் போது கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோவை பார்த்த உடனே அந்த வில்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோ, டேய் உன் தங்கச்சிங்க எப்படா வீட்டுல இருப்பாங்க, ரோட்ல உனைய தேடி நடந்து வந்துட்டு இருந்தாங்கடா, இந்த பின்னாடி பாரு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, அங்க பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த சைக்கோ இவங்க ரெண்டு பேருமே எதுவும் பண்ணல போல இருக்கு. இப்ப ஹீரோ அந்த 4 பேர்கிட்டயும், பசங்களா 4 பேர் வீட நல்லா பூட்டிக்கங்க, உங்க அம்மா வர்ற வரைக்கும் திறக்காதீங்க, இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய வேட்டையே காத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ பஞ்சு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓனாய் கத்துற சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே ஹீரோ வேகமா அந்த ஓனாய் பக்கத்துல போனா அங்க நிக்கிறது ஓனாய் இல்ல, ஹஸ்கி டாக். இப்ப அந்த டாக் கிட்ட போயிட்டு ஹீரோ, வால்டர் சார், பக்கத்து வீட்டுக்காரர் வால்டர் சார், நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்றத கேளுங்க, எங்க ஊர் மக்களோட சேஃப்டிக்காக இப்போதைக்கு நான் உங்களை காலர் செயின் போட்டு கூட்டு போறேன், தயவு செஞ்சு என் கூட வாங்க, அடம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த நாய் அங்க இருந்து பக்கத்துல உள்ள ஹாண்டிங் ஹவுஸ்க்குள்ள ஓடிடுது. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ வேகமா உள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல காஸ்டியூம் போட்டிருக்க ஒருத்தன் கிட்ட சில்வர் புல்லட் இருக்கு. ஹீரோ படங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருப்பாரு, இந்த வேர்வல்ஃப் சில்வர் புல்லட்டால சுட்டா செத்து போயிடும். சரி ஓகே வால்டர் சார், நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சில்வர் புல்லட் எடுத்துட்டு வேகமா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. இவர் வீட்டுக்குள்ள போக சரியா அதே டைம்ல ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா நரச்ச முடி, அவன் அங்க உள்ள ஒரு சில பேர் கூட சேர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அவன் அங்க உள்ள பொண்ணுங்க கூட கடலை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவை காட்டா ஹீரோ பயத்திலேயே செத்துட்டு இருக்காரு. அங்க உள்ள பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாம ஹீரோ எல்லார்கிட்டயுமே பயந்துட்டு இருக்க, அங்க பயமுறுத்திட்டு இருக்க பொண்ணுக்கே பயமாயிடுச்சு, இவன் என்ன இப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ உள்ள போய் அந்த நாய் முன்னாடி நிக்கிறாரு. இப்ப வெளியே போன தைரியம் எல்லாத்தையுமே உள்ள திரும்ப எடுத்துக்கிட்டு, சார் வால்டர் சார், என்ன நீங்க மன்னிச்சிருவீங்கன்னு நம்புறேன், இது எங்க ஊர் மக்களோட நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை தூக்கி போட்டா நாய் புல்லட்டை முழுங்கிருது. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வீட்டை விட்டு வெளியே ஓடும் போது அங்க உள்ள ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க, சார் இது வெறும் ஹாண்டிங் ஹவுஸ் தான் சார், ஸ்கூலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லும் போது இதை பார்த்துட்டு ஹீரோ இன்னமும் பயந்து ஓடிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வெளியே காமிச்சா நரச்ச முடிக்கு ஹீரோ உள்ள கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குது. சரி ஓகே இவன் உள்ளதா இருக்கானா, இவனை பயமுறுத்தி நம்ம டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரச்ச முடி வேகமா உள்ள போயிட்டு ஹீரோவை பயமுறுத்தலாம் ட்ரை பண்றான். ஆனா எல்லாரும் கண்ணு முன்னாடியுமே அங்க மாஸ்க் போட்டிருந்த யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த நரச்ச முடிய அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க. கட் பண்ணா இங்க நடந்த விஷயத்தை பத்தி தான் அவங்க எல்லாரும் அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ கூடவே சேர்ந்து அந்த புள்ளி காணாம போன விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு. கூடவே அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ்காரனும் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு பத்தாததுக்கு 2 பேர் இல்ல 4 பேர், அந்த விக்கு மண்டையனும் அவனோட பொண்டாட்டியையும் சேர்த்து யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த சைடு மேயர் திருன்னு முழிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த புள்ளி காணாம போன விஷயம் நம்ம மேயருக்கே தெரியும் போல
போல இருக்கு. ஆனா டூரிஸ்ட் எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த பெருசு பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்காரு. இத கேட்ட உடனே அங்க பசங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு, யோ நம்ம ஊருக்கு டூரிசம்னால காசு வரணுங்கிறதுக்காக இங்க உள்ள எல்லாருமே பலி கொடுக்க ரெடி ஆயிட்டியா? அந்த 4 பேருக்கு என்ன ஆச்சு? யாரையா கடத்துனாங்க? நீயா அவங்க 4 பேரையும் இப்ப திரும்ப கொண்டு வருவ? அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா? வெள்ளை முடி வச்சுட்டு. இவங்க யாருன்னு தெரியுதா? கோப்ரா காய்ல டோரின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க. அவங்க தான் இது. பேட்டன் லிஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்க டேய் போன வீடியோல தானடா இன்னொரு பொண்ண பிடிக்கும்னு சொன்னேன்னு கேக்குறது புரியுது. என்ன பண்றது? நம்ம கிரஷ் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு புக்கே போடலாம். சரி அதை விடுங்க. பேக் டு ஸ்டோரி. இப்ப அந்த இடத்துல போலீஸ் மேயர் கிட்ட நடக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. யாரு இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்ட்டு நம்மள மாதிரியே ஆர்வமா கேட்கும்போது ஹீரோ உடனே என் பக்கத்து வீட்டுக்காரர் வால்டர் ஓனாயா மாதிரி இருக்க பக்கத்து வீட்டுக்காரர் வால்டர் இந்தா இவர் தான் அது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஹஸ்கி டாக காட்டுறாரு. இத பார்த்துட்டு போலீஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு அப்படின்ட்டு அவர் ஹீரோவை திட்டும் போது சார் நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ ஆனா இதுதான் உண்மை. எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஓனாய் மனுஷன் இப்ப இந்த நாயா மாறி இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது அங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு யோ அது என் வீட்டு நாயா என்னையா பேசுற நீ அப்படின்ட்டு சொல்லும்போது சார் நான் சொல்றதா உண்மை. வேணா உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் செக் பண்ண சொல்லுங்க. வீடு முழுக்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் ஓனாய் மனுஷன் தான் அப்படின்ட்டு ஹீரோ கான்பிடென்ட்டா இருக்காரு. இப்ப இதை கேட்ட உடனே போலீஸ் ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா அவர் கூட வேலை பார்க்கறவருக்கு கால் பண்ணி அங்க போய் செக் பண்ண சொல்றாரு. இப்ப அந்த சைடு இருக்க போலீஸ் போட்டாரு பாருங்க ஒரு குண்டை. சார் அந்த அசைலம்ல இருந்து தப்பிச்ச சைக்கோ கொலகாரன் கூடவே நீங்க சொல்ற ஆளு 2 பேருமே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு போலீஸ்க்கே ஷாக்கு. யோ என்னையா சொல்ற என்னையா நடக்குதாங்க அப்படின்ட்டு இங்க போலீஸ் கேட்கும்போது இப்ப அந்த சைடு உள்ள போலீஸ் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சார் அந்த ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்கார வால்டர் இருக்கான் இல்லையா அவனும் இந்த சைக்கோ கொலகாரனும் 2 பேருமே அசைலம்ல ரூம்மேட்ஸா இருந்தவங்க சார். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வால்டரும் ஒரு பைத்தியம் தான். மனசளவுல அவன் ஒரு ஓனாய் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்க மென்டல். இந்த வால்டர் சைக்கோ கூட கோச்சிட்டு தப்பிச்சு வந்ததுனால இவனை திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த சைக்கோ கொலகாரன் அசைலம்ல இருந்து தப்பிச்சிருக்கான். இப்ப இவனுங்க 2 பேரும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஊர்ல இருக்க அந்த விவசாயியோட பண்ணிய கொடூரமா கொன்னது இந்த வால்டர் பையன் தான் சார். ஓனாயா மாறிட்டோம்னு நினைச்சு கொண்டிருக்கான் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஒரு நிமிஷம் அப்ப அந்த 4 பேரை கடத்தினது இவனுங்க 2 பேர் இல்லையா? அப்ப யாரா அந்த 4 பேரை கடத்தினது அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம போலீஸ் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு நிமிஷம் இப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு யார் அந்த 4 பேரை கடத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி ஓகே இப்ப நம்ம போலீஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம் கடத்தப்பட்ட 4 பேருக்குமே இருக்கிற ஒரே ஒத்துமை அவங்க 4 பேருமே நம்ம ஹீரோவை எப்பவுமே அசிங்கப்படுத்திட்டே இருக்கவங்க. அது மட்டும் இல்ல இந்த 4 பேர் கடத்தப்படும் போது இந்த ஹர்பி பையன் அங்கதான் இருந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த போலீஸ் சொல்லும் போது சார் அந்த விக்கு மண்டை என்ன கடத்தும் போது நான் அந்த இடத்துல இல்ல சார் என்ன சார் பேசுறீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது டேய் நடிக்காதரா நீ இல்லனா ப்ரூவ் பண்ணு அப்படின்ட்டு அங்க போலீஸ் கேட்க ஹீரோ கிட்ட தான் ப்ரூஃபே இல்லையே. ஹீரோக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மொத்த பழியையும் நம்ம மேல போட போறானுங்கடா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாரும் அசந்த நேரத்துல ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்ப ஹீரோவை காட்டினா ஊருக்குள்ள போனாதான் ஹீரோவை புடிச்சிடுவானுங்களே. சோ அங்க உள்ள காட்டுக்குள்ள ஹீரோ வேகமா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. எதிரில பார்த்தா ஒரு பில்டிங் இருக்கு. உள்ள போனா அந்த இடத்துல ஒரு ஆர்ஜே உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம ஊர்ல இந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஹீரோவோட ஊர்ல ஒரு ஃபேமஸான ரேடியோ ஷோ இருக்கு. அந்த ஷோவோட ஆர்ஜே தான் இவன். அவன் ஹீரோவை பார்த்துட்டு டேய் ஹர்பி எப்படிடா இருக்க உள்ள வா உட்காரு என்ன இங்க வந்திருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த ஆர்ஜேவோட ஒய்ஃபும் இருக்கான். அவங்க 2 பேரும் ஹீரோ கிட்ட பேச ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அந்த இடத்துல அந்த ஆர்ஜே ஆமாண்டா ஹர்பி யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணா எந்த பொண்ணுப்பா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க உனக்கு தெரியாதாடா உன்னை சீக்கிரட்டா ஒரு பொண்ணு ரசிச்சுக்கிட்டு இருக்காடா ஒவ்வொரு நாளும் ஒரு காலாவது வந்துரும் உனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொல்லி யாரா அந்த பொண்ணு எனக்கே அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆர்ஜே சொல்லும் போது இந்த சைடு ஹீரோக்கு ஷாக்கு. ஒரு பொண்ணு எனக்காக எல்லாமே பண்றாளா அவன் தான்டா கொலகாரன் போடுறா போன போலீஸுக்கு அப்படின்ட்டு சொல்ல கட் பண்ணா நம்ம போலீஸ்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்துட்டு அந்த நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்தா அந்த போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கறனால நம்பரை ட்ராக் பண்ண முடியல. இப்ப அந்த இடத்துல போலீஸ் டேய் ஹோபி உனக்கு யார் மேலேயாவது சந்தேகமா இருக்காடா அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோக்கு யார் மேலயுமே சந்தேகம் இல்ல. டேய் சந்தேகம்னா சிம்பிளா சொல்றேன் நம்ம ஊர்ல யாருக்குமே உன்னை பிடிக்காது. ஆனா திடீர்னு யாராவது இந்த கடந்த நாட்கள்ல உன் மேல பாசத்தை அதிகமா காட்டியிருக்காங்களா இல்ல உன்கிட்ட நல்ல விதமா பேசியிருக்காங்களா அப்படின்ட்டு சொல்ல என் கூட நல்ல விதமா யார் பேசுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வால்டர் பேசினா வேற யார் பேசுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே திடீர்னு இப்பதான் ஹீரோயினோட பேரே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா ஒருவேளை அவ பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அங்க போலீஸ் கேட்க கேட்க ஹீரோ சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆனா கடைசியில எப்படியோ வேற வழி இல்லாம சரி ஓகே நம்ம ஊர் மக்களுக்காக சொல்லிதான் ஆகணும் போலீஸ்கார் ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது அந்த போலீஸ் இதை கேட்டுட்டு
பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். எது ஹீரோயின் ஒன்ன லவ் பண்றாளா? என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்திடா நம்ம ஊர்ல. வாடா வெண்ண, வேற யாராவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு நிமிஷம் உண்மையதான் சொல்றியா? ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனும் சரி ஓகேடா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஹீரோயினை தனியா ஒரு இடத்துக்கு வரவை, உன் பாக்கெட்ல நாங்க ஒரு மைக்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஹீரோயின் கிட்ட பேசிய வாக்குமூலத்தை வரவை அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு பயமாகுது. சார் ஒருவேளை ஹீரோயின் என்ன ஏதாவது பண்ணிட்டானா என்ன சார் பண்றது அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது, அட ஹர்பி பயந்து தொலையாதடா, சரி ஓகே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மஸ்கோ தல்வான்னு சொல்லு, நாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பக்கத்துல போறாரு. பக்கத்துல போன உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தையே மஸ்கோ தல்வா அப்படின்ட்டு சொல்லிட அந்த சைடு போலீஸுக்கு காண்டாகுது. சரி இவனை விட்டா எதுவும் பண்ண மாட்டான், அவனையும் சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோக்கு பயமா இருக்கு. சரி ஹீரோயின் கிட்ட வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி உண்மையை உளறிடுறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோயின் டேய் நான் உன்னை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா, ஏன்டா இந்த விஷயத்த நீ சொல்லல அப்படின்ட்டு கேட்கும்போது நீ ஏமா சொல்லல அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. நீ முழிக்கிற மொழியே சரியில்லை, ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஆசையா ஒரு ஸ்டாம்ப் அடிக்கலாம்னு பார்க்கும்போது இந்த சைடு போலீஸ்காரங்க அந்த நம்பரை ட்ராக் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக்கு. டேய் ஹீரோ அந்த கொலைகாரன் உன் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான்டா அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக்கு. ஐயோ வீட்டுல என் அம்மா தனியா இருப்பாங்களே அப்படின்ட்டு ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த இடத்துல ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு சேஃபா இரு, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணி ஹீரோவோட வீட்ல காட்டினா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோவோட அம்மா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக்கு. அம்மா கொலைகாரன் வீட்டுக்குள்ள இருக்காமா அப்படின்னு சொல்ல வரும்போதே ஹீரோவோட அம்மா பக்கத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது. இப்ப ஹீரோ பொறுமையா அவரோட அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு அம்மா ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க, எனக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க தானே அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது கண்டிப்பாப்பா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோ அவரோட வீட்டு பேக் யார்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த 4 பேருமே கட்டி வச்சிருக்காங்க. கடத்தினது ஹீரோவோட அம்மா தான் போல இருக்கு. ஹீரோவை ரொம்ப புள்ளி பண்றாங்கன்னு சொல்லி அந்த 4 பேரையுமே கடத்தி வச்சிருந்திருக்காங்க. இப்ப அந்த அம்மா ஹீரோ கிட்ட இங்க பாருப்பா, நம்ம ஊர்ல இருக்கிறதுலயே இந்த 4 பேர் மட்டும் தான் மோசமானவங்க, அது மட்டும் இல்ல உன்னை எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த 4 பேர் மட்டும் இல்லன்னா இந்த ஊரே நல்லா இருக்கும்பா, சோ இவங்களை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரோசின் எடுத்து அவங்க மேல எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நியூஸுக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அவங்க வந்து அந்த 4 பேரை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா லைவா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே டிவில அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தான். இப்ப ஹீரோவோட அம்மா தீக்குச்சியை கொளுத்தி போட அங்க ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அந்த 4 பேரும் ஹீரோவை அசிங்கப்படுத்தினதை பத்தி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப திடீர்னு அந்த டைம்ல தான் ஹீரோயின் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த கெஃபேல சொல்லிருப்பாங்கல்ல, உன்னை விட மத்தவங்களை பத்தி நீ அதிகமா யோசிப்ப, அதனாலதான் நீ ஒரு ஹீரோ. இந்த விஷயம் ஹீரோக்கு ஞாபகம் வந்த உடனே அவரோட பிளாஸ்க்ல இருந்து ஒரு சூப் எடுத்து வேகமா அந்த தீக்குச்சி மேல ஊத்தி அந்த 4 பேரையும் காப்பாத்திடுறாரு. இப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவோட அம்மாவை கன் பாயிண்ட்ல நிறுத்த இப்ப அந்த இடத்துல அந்த 4 பேரும் ஹீரோவை பச்சை பச்சையா திட்டி டேய் நாயே அவுத்துடுறா அப்படின்ட்டு சொல்ல இத பார்த்துட்டு ஹீரோட அம்மாக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. டேய் என் பையன் என்னடா பண்ணா, அவன் நல்ல வேண்டா, ஏன்டா அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இப்ப கூட பாருங்க அவன் உங்களை காப்பாத்தினா, ஆனா நீங்க அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்னடா உங்களுக்கு அவன் மேல கோவம் அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த இடத்துல தான் அவங்க 4 பேரும் மனசு விட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த புள்ளி பையன் ஸ்கூல்ல நான் எப்பவுமே கெத்தா இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அதுக்காகவே எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன், ஆனா எனக்கு ஹர்பியை பார்த்தா பொறாமையா இருக்கும், ஏன்னா எப்பவுமே அவருக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பாரு அப்படின்ட்டு சொல்ல அப்படியே கட் பண்ணி விக்க கேட்டா விக்குக்கு மண்டையில முடியே இல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு அடர்த்தியா இருக்கும். அந்த விக்கோட ஒய்ஃபுக்கு லைஃப் அவ்வளவா சந்தோஷமாவே இல்ல, ஆனா ஹீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே சோகமா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிப்பாரு. அதை பார்த்து தான் இவங்க பொறாமப்பட்டு இருக்காங்க. கூடவே நம்ம நரச்ச முடிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவ்வளவா யாருக்கிட்டயுமே பேச மாட்டான், கூடவே ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா யாரு என்ன நினைப்பாங்கன்னா கவலைப்படாம அவர் இஷ்டத்துக்கு இருப்பாரு. அதை பார்த்து தான் நம்ம நரச்ச முடிக்கு ஹீரோவை பார்த்து பொறாம. அந்த 4 பேருக்குமே நம்ம ஹீரோவை பார்த்தா பொறாம. அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாம தான் இப்படி கோவப்பட்டு எப்பவுமே அசிங்கப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க சொன்ன உடனே இப்ப புரியுதா, என் பையன் தான் இந்த ஊரோட ஹீரோ, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது என் பையன் தான் உண்மையிலே நல்லவன், மக்களுக்காக வாழ்ற ஒரு நல்லவன் அப்படின்ட்டு அம்மா சொல்ல அங்க உள்ள எல்லாருமே ஒத்துக்குறாங்க. இப்ப அவங்க ஹீரோ கிட்ட டேய் மகனே இனி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா, நீ இந்த ஊர்லயே சந்தோஷமா தனியால வாழ முடியும், ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்ட்டு சொல்ல அங்க உள்ளவங்க எல்லாரும் அசந்த நேரத்துல ஹீரோ மாதிரியே அவரோட அம்மாவும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ரிப்போர்ட்ல சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு அம்மா ஒரு நிமிஷம் மைக்க கொடுங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, ஹீரோயின் நான் உன்னை செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே லவ் பண்றேன், என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ட்டு கேட்க
இத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப கட் பண்ணி சரியா 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதாவது அடுத்த வருஷத்தோட ஹாலோவீன காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அதே மாரி ஹீரோயினோட பசங்க ஹீரோவோட பசங்களா மாறிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோக்கு ஒரு பேட்ச போட என்னன்னு பார்த்தா ஹீரோ மேயர் ஆயிட்டாரு. ஆமா, அந்த ஊர்ல ஹீரோவை விட வேற யாருக்கு இந்த தகுதி இருக்கு? இப்ப ஹீரோ வேலைய பார்க்கலாம்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பும்போது வழக்கமா ஹீரோ சைக்கிள்ல போனா அங்க உள்ள சின்ன பசங்க எல்லாருமே எதையாவது எடுத்துட்டு வந்து அடிப்பானுங்க. ஆனா இப்ப அவங்க எல்லாருமே மாஸ்க் கழட்டி ஹீரோக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோ சந்தோஷமா அவரோட ஊருக்குள்ள போக இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். என்ன படம் பிடிச்சிருந்துச்சா இல்ல திரும்ப உங்க எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிட்டேனா? சரி, ஓகே. இப்போ அந்த விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா வீடியோட ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருப்பேன்ல, ஏன் ரொம்ப நாளா வீடியோ போடலன்னு வீடியோட கடைசியில சொல்றேன்னு சொல்லிட்டு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ வட்டமாமே